இப்போ பார்த்தோன்னா அந்த பிளான் வந்து நம்ம சொன்ன மாதிரி அதை க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பிளான். ஸோ இதெல்லாம் என்னென்ன பண்ண போகுதுன்னா, என்னென்ன பண்ண போகிறோம், ஸோ யூசேஜ் கொரி எப்படி அது கெட் பண்ணணும், கிளைண்ட் வந்து எப்படி வரும், நம்ம எப்படி நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்ற மொத்த எம்விபி ஸ்கோப் எப்படி இருக்கணும், ரிஜிஸ்டர் எந்த ஃப்ளோவில் ஏபிஐக்குள்ளே வந்துட்டு எந்த ஃப்ளோவில் போகணும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அசம்ஷன் இது, அதாவது அசம்ஷனாக பேக் அண்ட் சாய்ஸ். ஸோ Node.js ப்ளஸ் எக்ஸ்பிரஸ் தான் அது பண்ண போகுது. டேட்டாஸ் பேஸ் நம்ம கொடுத்தது தரும். ஃப்ரண்ட் அண்ட் வந்து என்ன சொல்லிச்சு, ரியாக்ட் சொல்லியிருந்தோம், அது எடுத்துச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பிளான் எல்லாமே அது போட்டுரும். ஸோ கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கிளாரிஃபிகேஷன்ற இதில் ஆட் பண்ணிடும். இது கிளாஸுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணுமா, வேர் இட் வில் பி டெப்ளாய்ட், ஸோ எதை வச்சு டெப்ளாய் பண்ண போகிறோம், குபர்னெட்டிக்ஸா இல்லை என்ன கண்டெய்னர் வச்சு அப்படின்றது. ஸோ நம்ம வந்து டாக்கர் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதை நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன போட்டிருக்கு, ரிட்டன்ஷன் பாலிசி. ஸோ இந்த மாதிரி ஒரு பியூர் பிளான் நம்ம ஒரு பில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபுல் என்னென்ன இப்போ இதெல்லாமே நம்ம யோசிப்போம், நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், JWT யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி மொத்த போஸ்ட்கிரிஸ் என்ன, அந்த மாதிரி மொத்த என்னென்ன ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ண போகிறோம், வெப் என்னென்ன வேணும், டெக் ஸ்டாக் என்னென்ன வேணும்னு எல்லாத்தையுமே அது எடுத்துருவோம். ஸோ கிளைண்ட்டுக்கு நம்ம எப்படி கொடுக்க போகிறோம், எப்படி இப்போ கிளைண்ட்லேருந்து ஏபிஐ கேட்வே வரும், கேட்வேலேருந்து அத்தன்டிகேஷன் என்ஃபோர்ஸ் ஆகி தான் உள்ளே வரணும் அப்படின்றது. ஏபிஐ வந்தாலே அது அத்தன்டிகேஷன் பண்ணிவிடும். ஸோ அந்த மாதிரி மொத்த பிளானுமே அது ரெடி பண்ணி வச்சிடும். ஓகேவா, டிபி ஸ்கீமா எப்படி இருக்கணும், ஸோ நார்மலைஸ்டு பண்ணி தான் டிபி ஸ்கீமாவே அது பண்ணும். ஓகேங்களா, ஒரு மாதிரி ப்ரொஃபஷனல் வேலை தான் அது இருக்குமே. ஸோ யூஸருக்குனா நம்ம வந்து 2 தான் கொடுத்துருப்போம், 2 3 தான் கொடுத்துருப்போம். ஸோ அது வந்து என்னென்ன எடுத்துருக்குன்னு பாருங்கள், ரோலு, கிரியேட்டட், அப்டேட்டட், மெட்டாடேட்டா, லைசன்ஸ்க்கு நம்ம என்ன கொடுத்தோம், வேறு ஐடியும் லைசன்ஸ் ப்ராடக்ட்டும் லைசன்ஸ் ஐடி அந்த மாதிரி டேட்டை கொடுத்துருப்போம். கரெக்டாக. ஆனால் இப்போ அது என்னென்ன கொடுத்துருங்க பாருங்கள், இந்த மாதிரி கீ, நேமு, ப்ராடக்ட்டு, இந்த மாதிரி அது மொத்தமாகவே இப்போ நம்ம பேசிக் இவ்வளோ தான் எனக்கு வேணும்னு ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டா அது இன்னும் பெட்டராகவே பண்ணுது. ஸோ லைசன்ஸ் அசைன்மெண்ட், யூசேஜ் பார்க்குறதுக்கு, ஸோ யூசேஜுக்கு தனியாக, யூசேஜில் என்னென்ன வேணும், இந்த மாதிரி மொத்தமாக அது ரெடி பண்ணிவிடும். ஸோ யூசேஜோட நார்மலைஸ்டு வெர்ஷன் இது. ஸோ ஸ்னாப்ஷாட்ஸ் வச்சுக்கிறாங்க. அலர்ட்ஸுக்குமே தனி ஒரு டேபிள் வச்சு டேபிள் இருந்தால் எல்லாமே சர்வ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நடந்துகிட்ருக்கு. இப்போ இது ஒன்றும் இது க்ரியேட் ஆகிறதுலாம் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுச்சுன்னா அது வெளியே க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தது எல்லாத்தையும். ஸோ நான் கமெண்ட் போட்டு இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நமக்கு இந்த மெமரியில் இருந்தால் கோபைலட் வந்து இன்னும் பெட்டராகவே சர்வ் பண்ணும். ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருந்தோம்ல. ஸோ கோல் என்ன, யூசர்ஸ் பர்சன்ஸு, அதுமாதிரி ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்டு, இப்போ நம்ம கொடுத்ததை அடுத்த லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஹை லெவலில் சொன்னது வந்து அதோட டெஃபினிஷனில் அது எழுதியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம ரீட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, ரீட் பண்ணி இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிவிட்டு, எதனா தப்பு இருந்துச்சுன்னா இங்கேயே நீங்கள் கமெண்ட் போட்டு இந்த லைன் எனக்கு தப்பு, ஸோ எனக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னோன்னா அது மாற்றி கொடுத்துரும். ஸோ இதுதான் இந்த இடத்துல நடக்கும். அதேமாதிரி இப்போ பிளானுக்கு வந்து பிளானும் இப்போ நம்ம பார்த்தது மாதிரி இருக்கும். ஓகேவா, டாஸ்க் வந்து இப்போ ஆக்சுவலாக இது என்ன பண்ணிருச்சுன்னா அட்வான்ஸாக போய் என்னென்ன டாஸ்க் நான் இங்கே பண்ணணும் அப்படின்றதே அது பண்ணிருச்சு. நமக்கு டாஸ்க்குன்றது அடுத்த கமெண்ட் தான், ஆனால் அதுவே கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிவு எடுத்துருச்சு. ஸோ நம்ம கொடுத்த பிளானில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுவே அந்த பிளானை வச்சு ஸோ டாஸ்க் இதுதான் நீ கொடுக்க போகிற அப்படின்றத வந்து டாஸ்க் எடுத்துரும். ஸோ டாஸ்க்லாம் பில்ட் பண்ணிடுச்சு. இதே பார்த்து எனக்கு ஓகே அப்படின்னா நம்ம இங்கேயே முடிச்சிடலாம். இல்லை நமக்கு இப்போ டாஸ்க்னே தனியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் என்ன பண்ணோம், பிளான் தான் பண்ணியிருக்கோம். பிளான் வச்சு அந்த பிளானை இப்போ நம்ம இதெல்லாம் வேணும்னு நம்ம சொல்லியாச்சு, இதெல்லாம் எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லியாச்சு. அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. இப்போது இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டாஸ்க், இதெல்லாம் பேக் அண்ட் டாஸ்க், இதெல்லாம் டெவாப்ஸ் டாஸ்க்கு, இதெல்லாம் QA பண்ணணும், இந்த மாதிரி டாஸ்க்கை நம்ம பிரேக் டவுன் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அதை தான் இந்த இடத்துலையும் நடக்குது. ஸோ ஆக்ஷனபிள் ஒர்க் ஐட்டம்ஸாக மாற்றுறாங்க, பிரேக் பண்ணுறாங்க. பிளானை வந்து பிளானும் இதுவும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். நம்ம கொடுத்த பிளானை இப்போ பிரேக் பண்ணுறோம். ஸோ அந்த பிரேக்கிங் தான் இது ஆல்ரெடி பண்ணிருச்சு. இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த மாதிரி டாஸ்க் எடிட்டிங் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கும் நம்ம ரீட் பண்ணுவோம். முதல்ல டாஸ்க் என்னென்னு பார்த்தலாம். ஸோ அதான் பேக் அண்ட் டாஸ்க்கு, ஃப்ரண்ட் அண்ட் டாஸ்க்கு, டெவாப்ஸ் டாஸ்க்கு, டெஸ்டிங், அந்த மாதிரி தனித்தனியாக பிரிப்பாங்க டாஸ்க்கை. ஓகேங்களா, அதை தான் வந்து டாஸ்க்கு, இதுதான் வந்து பிரேக் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து பேக் அண்ட் டாஸ்க் என்ன, நமக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து செட் பண்ணணும். எதில் பண்ணணும், எக்ஸ்பிரஸ்.js பண்ணணும். ஸோ போஸ்ட்கிரிஸ் கூட கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் யூசர் மாடல் க்ரியேட் பண்ணணும், லைசன்ஸ் மாடல் க்ரியேட் பண்ணணும். மாடல்னால் போஜோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பேக் ஹேண்டுக்கு இருக்கும், மாடல் தான் க்ரியேட் பண்ணுவோம், ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி. ஸோ அது பண்ணணும். அப்புறம் வந்து JWT வந்து வச்சு என்ன பண்ணணும்,
அத்தென்டிகேஷனுக்கு ஃப்ரேம் ஒர்க் எழுதணும். ஸோ அந்த இது பண்ணணும். அதுக்கப்புறம் யூசேஜ் கவுண்டர்னால் யூசேஜ் இவ்வளோ தான் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு லாஜிக் வச்சுருக்கோம்ல, இவ்வளோ 100 தான் பண்ணணும், அதுக்கு மேலே பண்ணால் நான் அலர்ட் பண்ணுவேன் அப்படின்ற எல்லாமே போடணும். அலர்ட் மெக்கானிசம் எல்லாமே இந்த பேக் எண்டில் தான் இருக்கும். அதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்தோன்னா அதோட ஃபங்க்ஷனாலிட்டி, கோர் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே இந்த மாதிரி வேலிடேஷன்ஸ், இந்த மாதிரி லாஜிக்கலாக யோசிக்கிற இடம் எல்லாமே சர்வர் சைடில் இருக்கும். ஃப்ரண்ட் ஹேண்டில் நம்ம கொடுக்குற ரெஸ்பான்ஸாக காமிக்கிறதுக்கு மட்டும் தான் ஃப்ரண்ட் ஹேண்ட். ஸோ லாகின் பேஜ் இருக்கும், டேஷ்போர்ட் யூஐ இப்போ நம்ம பண்ண மாதிரி, அதுக்கப்புறம் ரியல் டைம் அப்டேட்ஸு, சாட் இன்டெகிரேஷன், இது எல்லாமே ஃப்ரண்ட் ஹேண்ட் டாஸ்க்கு. இங்கேருந்து லாகின் பேஜ்லேருந்து அவன் ஐடி கொடுப்பான். ஐடி கொடுத்தாலும் அந்த யூசர் கரெக்டாக இல்லையான்றது பேக் ஹேண்ட் பார்த்துக்கும். அதேமாரி டேஷ்போர்டு வந்தாலும் டேஷ்போர்டுக்கு தேவையான டேட்டாஸ் வந்து நம்ம தான் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி ரியல் டைம் அப்டேட்ஸுமே நம்ம டிபிலேருந்து எடுத்து கொடுப்போம். ஸோ இது ஃப்ரண்ட் ஹேண்ட் டாஸ்க். நம்ம கொடுக்குறதே இவங்க காட்டணுன்ற மாதிரி இவங்களோட டாஸ்க்கு. அடுத்து டெவாப்ஸ்னால் இப்போ நான் சொன்ன டாக்கர் தான் நான் யூஸ் பண்ணி பில்ட் பண்ண, அதாவது எதில் ஹோஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா டாக்கர் வச்சு தான் ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது ஹோஸ்ட் பண்ணுறோன்னா சும்மா ஹோஸ்ட் பண்ண முடியாது. நமக்கு பேக் ஹேண்டில் இந்த போஸ்ட்கிரிஸ் வேணும், கேட்ச் வேணும். ஸோ அது எல்லாமே வேணுன்றப்போ டெவாப்ஸ், அதாவது டாக்கர் இருந்துச்சுன்னா, டாக்கர்ன்றது ஒரு கண்டெய்னர் மாதிரி, அதிலே இது எல்லாமே வந்துடும். நம்ம தேவையான எல்லாமே டாக்கர்லேயே வந்துடும். ஸோ அது எல்லாமே டெவாப்ஸ் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் டெஸ்டிங். ஸோ இப்போ நம்ம பில்ட் பண்ணது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்றது டெஸ்ட் பண்ணணும். மேனுவல் டெஸ்டிங் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுக்கு தான் இந்த யூனிட் டெஸ்டிங். ஸோ அதுவே வந்து ஒரு கேசஸ் நம்ம கொடுத்துருக்கோம்ல இந்த சர்வீசஸ்ஸு. ஸோ ஒரு சர்வீசஸ்க்கும் அது வந்து கேசஸ் எழுதி அதுவே ரன் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம பிரிச்சுருக்கோம். ஸோ டாஸ்க்கு இதை தான் ஆல்ரெடி அங்கே பண்ணியிருக்கு. மேபி நம்ம மறுபடியும் வேணால் கொடுத்து, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருந்துச்சுன்னா அது ஸ்கிப் பண்ணிவிடும், இல்லைனா ஆட் பண்ணிக்கோ. ஸோ specit.tasks கொடுத்துட்டு, ஸோ இதுதான் என்னோடய டாஸ்க், இதெல்லாம் இப்போ பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம அதை சொல்கிறோம். ஸோ இதையும் ஆட் பண்ணுறோம். இப்போ என்ட்ரு. ஸோ இப்போ டாஸ்க் ஆல்ரெடி ரெடி பண்ணிடுச்சு. நம்ம என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ப்ராஜெக்டோட செக்ரேட் அதான் எப்படி சிஸ்டம் டிசைன் பண்ணணும் அப்படின்றது இது இருக்கும். ஸோ அதாவது ஒரு சின்ன இதுலேருந்தே எழுதும். Node.js க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் Express.js இது பண்ணணும், அப்படின்ற என்வரான்மெண்ட் செட் பண்ணணும். ஒரு டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க, ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் அந்த இது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதேமாதிரி டேட்டா பேஸ் மைக்ரேஷனு எப்படி வரணும், ஸோ அந்த இது எல்லாமே இதில் போட்டிருக்கோம். அதேமாதிரி JWT இப்போ அத்தன்டிகேஷன் பண்ணுறோன்னா எதை வச்சு பண்ண போகிறோம், ரோல் பேஸ்ட் ஆக்சஸ்ஸு, ஸோ ஓனர் யார், இந்த மாதிரி அதுக்கு டெஸ்ட்டும் எழுதிடணும். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தோன்னா டெஸ்ட்டும் இன்டெகிரேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதேமாதிரி இப்போ இதில் வந்தோன்னா க்ரெட் ஆப்ரேஷன்ஸ் க்ரியேஷன் பண்ணுறதுக்கு, ரிட்ரைவல் பண்ணுறதுக்கு, டெலிட் பண்ணுறதுக்குன்னு ஒரு க்ரெட் ஆப்ரேஷன்ஸ் இருக்க போகுது. அதே மாதிரி அடுத்து இது என்னென்னு பார்த்தோன்னா, இது வந்து டெப்ளாய்டு. ஓகே, இன்வெஸ்ட். ஸோ ரெடியூஸை வச்சு எப்படி நம்ம பேக்கப் தர போகிறோம், அந்த மாதிரி எல்லாமே இதில் வந்துடும். ஒர்க்கர் கியூ வச்சு இப்போ நாங்கள் மல்டிபிள் ரிக்வெஸ்ட் அடிக்கிறோன்னா எப்படி கியூ வச்சு நடத்தணும், இந்த மாதிரி டாஸ்க்கை அதுவே பில்ட் பண்ணிக்குது. ஸோ என்ஹான்ஸ்மெண்ட் ஃபேஸு, ஸோ நம்ம கொடுத்ததெல்லாம் வந்து ஃபஸ்ட் நம்ம டிபி வச்சு பண்ணியிருப்போம். இப்போ கேட்ச் வச்சு எப்படி இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் யோசிப்போம், ரேட்டு மீட்டிங் வந்துடும். அதாவது ஒரு கார்பரேட்டில் நம்ம என்னெல்லாம் யோசிப்போமோ அது எல்லாத்தையுமே அதை டாஸ்க்காக பில்ட் பண்ணி வச்சுருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொடுத்த நம்ம மோஸ்ட்லி பார்த்தது தான் அதுவும் பண்ணியிருக்கு. ஸோ டெஸ்டிங்குமே அதை ஆட் பண்ணிருச்சு. ஓகேவா? இதை தாண்டி நம்ம அங்கே எதுவும் சொல்லலை. ஸோ அதுதான் அது பில்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இவ்வளோ தான் டாஸ்க்கு. ஸோ பிளானை வந்து சின்னதாக பிரேக் பண்ணுறது தான் வந்து டாஸ்க்குன்ற இந்த இடத்துல. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இதுக்கப்புறம் இவ்வளோ தான் பண்ணுவோமே. ஸோ இப்போ என்னென்ன டாஸ்க் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இதுவே லிஸ்ட் பண்ணிடுச்சு, இதெல்லாம் என்னோடய டாஸ்க்குன்ட்டு. ஸோ இதை ரீட் பண்ணிவிடுங்க நீங்கள் ஒரு வாட்டி. நம்ம ப்ராடக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் இதுவும் அது கரெக்டான அலைனில் தான் இருக்கா, நம்ம ரெண்டு பேரும் இதுவுமே அலைனில் தான் இருக்குது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் பேஸ் போகலாம். இல்லைனா நீங்கள் இந்த இடத்துல அதுக்கிட்ட கோட் கொடுத்து, அதாவது ப்ராம்ப்ட் கொடுத்து, இந்த இடம் எனக்கு வேணாம், இதை சேஞ்ச் பண்ணு, இல்லை இதை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணு. இப்போ நம்ம ஆட் பண்ணோம்ல, இந்த மாதிரி ஆட் பண்ணால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணிவிடும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தது வந்து டாஸ்க்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சின்னதாக பண்ணிட்டோம்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே தான் கோடிங்கே பிகின் ஆக போகுது. ஸோ இம்ப்ளிமெண்ட்டுன்றத கீவேர்டை கொடுத்துட்டா அது இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ இம்ப்ளிமெண்ட் என்ன பண்ணணும்னா கோடை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ ரூல்ஸ் வந்து கிளியராக இருக்குது, ரிக்வயர்மெண்ட் ஆல்ரெடி நம்ம கொடுத்துரும், ஆர்கிடெக்சரும் பிளான் பண்ணிவிட்டோம், இதுதான் உன்னோட டாஸ்க்குன்னு சொல்லிவிடும். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு அது இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இம்ப்ளிமெண்ட் என்ன பண்ணணும், பேக் அண்ட் யூசிங் Node.js அண்ட் Express. ரிக்வயர்மெண்ட் என்ன, எனக்கு வந்து எம்விசி இருக்கணும், அதாவது கண்ட்ரோலர் சர்வீஸு, அதுக்கப்புறம் தான் ரெபாசிட்டரிக்குள்ளே போகணும், அந்த எம்விசி இருக்கணும், JWT அத்தன்டிகேஷன் இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம மேலே சொன்னது இல்லாமல் இங்கே மறுபடியும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலனாலும் ஆல்ரெடி நம்ம கொடுத்ததை வச்சு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடும்.
ஸோ இந்த இடத்துல நம்ம இது ஸ்பெசிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ மேலே கொடுத்து வச்சு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாலே அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல இங்கே பார்த்தா ஸ்பெக்கிட் டாட் இம்ப்ளிமெண்ட்னு நமக்கு ரெடியாக வந்துடும். ஸோ ஒன்ஸ் அதை ரன் பண்ணி முடிச்சதுன்னே நம்ம இம்ப்ளிமெண்ட் கொடுத்தா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ இப்போ பார்த்தோன்னா அது ரெடி பண்ணிடுச்சு. இதில் இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அந்த டாஸ்கில் வந்து இப்போ நம்ம கொடுத்தது வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சராக கொடுத்துருச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்ததே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் தான் இருக்குது அப்படின்றது ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சராக போட்டுச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். இதை அதாவது நமக்கு டெவலப்மெண்ட்டே தெரியல அப்படின்னா இதை ஒரு வாட்டி ரீட் பண்ணாலே ஓகே இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண போல் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வரும். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு கார்பரேட்டில் எப்படி இருக்கும் அப்படின்ற நாலேஜ் வந்து இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்படிலாம் இருக்கும். அதேமாதிரி இது வந்து எதுக்குன்னா இஷ்யூஸ் எப்போல்லாம் வரலாம் அப்படின்ற மாதிரி இஷ்யூஸை வச்சு இது ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி எட்ஜ் கேசஸ் எல்லாமே இது நோட் பண்ணி வச்சிடும். ஸோ இப்போது நம்ம ஃப்ரெஷராக இருக்கோம், நமக்கு ஐடியாவே இல்லை கார்பரேட்டில் எப்படி இருக்கும்னா இதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா இதை பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே இதுவே போட்டிருக்கு. ஸோ பேக்கெண்டில் 6 பேர் வேணுமா, ஃப்ரண்ட் எண்டில் ஒருத்தர் வேணுமா, டெவாப்ஸ் 2 பேர் வேணும், QA ஒருத்தர் வேணும். கிட்டத்தட்ட இதுவே எத்தனை பேர் 10 பேர் வேணும். 10 பேர் எத்தனை நாளில் பண்ணணும்னா இப்போது இந்த டாஸ்க்கு நம்ம சொன்ன இப்போ அது ரெடி பண்ணியிருக்க டாஸ்க்கை பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3 months வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபார் ஒன் கம்ப்ளீட் டீம் இதை வந்து பண்ணுறதுக்கு. இப்போது ஒரு 3 month டாஸ்க்கை 10 பேர் பண்ணுறத இப்போது இதை வச்சு நம்ம பில் பண்ண போகிறோம். இம்ப்ளிமெண்ட் கொடுத்தா போதும். இப்போ ரெடி பண்ணிடுச்சு. இது வரைக்கும் நம்ம படித்து பார்க்கணும். ஸோ இது வந்து நம்ம சாம்பிள் வீடியோன்றனால நான் இப்போதைக்கு அது என்ன கொடுத்துருக்கோ அதுவே போதும் அப்படின்னு நான் விட்டேன். இதுவே நீங்கள் ஒரிஜினலாக ஒரு ரிசியூமுக்காக பில் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அது கொடுத்ததெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்டர்வியூவில் கொஸ்டின்ஸ் இதை ரிலேட்டடாக வரும். ஏன்னா நீங்கள் இதை இன்டர்வியூவில் ரிசியூமில் கொடுக்குறீங்க அப்படின்னா இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் இதில் என்ன கொடுத்துருக்குன்னு ஒரு ஐடியா படித்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேறு இதை தாண்டி வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா ஃபைல்ஸுமே படித்து வேறு எதாவது ஆட் பண்ணணுமான்னு பார்த்துக்கோங்க. இம்ப்ளிமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அதெல்லாம் ரிவர்ட் பண்ண முடியாது. இப்போ நான் இம்ப்ளிமெண்ட் கொடுத்துறேன். ஸோ இப்போ அது ரெடி பண்ணிகிட்ருக்கு. இதில் வந்து இப்போ இந்த இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்லாம் இருக்குல்ல இதை வந்து நம்ம பண்ணுறதோட இப்போது இது வந்து நான் இதுவுமே நான் ஏஐலேருந்து தான் எடுத்தேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் ஒரு கோபைலட் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஸ்பெக்கிட் கோபைலட்டு இதுதான் என்னோடய ப்ராடக்ட் மட்டும் நம்ம கொடுத்துடணும். என்னென்ன வேணுன்றதை எக்ஸ்ட்ரா கொடுத்தா பெட்ரு தான். ஸோ அது இன்னும் ப்ரொடக்டிவாக கொடுக்கும். எனக்கு இதெல்லாம் இந்த மாடியூலாம் இருக்குது என்னோட பெட்ரு. ஸோ உனக்கு வேணும்னா நீ இன்னும் ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்தோன்னா ஏஐ கொடுத்தது தான் இன்றைக்கி இப்போ இந்த இதெல்லாம். ஸோ இதில் வந்து நம்ம எஃபர்ட்டே போடல. கரெக்டாக வெறும் நம்ம ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சால் போதும். எனக்கு என்ன ப்ராஜெக்ட் வேணும், ஸோ அந்த ப்ராஜெக்ட்டில் என்னெல்லாம் இருக்கணுன்ற டிசிஷன் மட்டும் நான் எடுத்தால் போதும். என்ன மாடியூல் வேணுன்ற டிசிஷன் மட்டும் நான் எடுத்தேன். ஸோ அது என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அது ஃபுல்லாகவே ஏஐ கொடுத்துரும். ஸோ பிளானோட ஒரு ஸ்டார்டிங் பேஸ் மட்டும் நம்ம யோசிச்சுட்டு இதான் நான் பண்ண போகிறேன் அப்படின்ற கொடுத்தோன்னா ChatGPTயோ இல்லை க்ளவுடோ வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டு பிளான் கொடுத்துரும். எதை வச்சு பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணனால ஸ்ட்ரக்சர்டு பிளான் கொடுக்கும். அதை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணிவிட்டு ஒன்றா இதில் போட்டால் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே கேட்குறதுக்கு மட்டும். ஸோ இதுதான் ஆக்சுவல் வைப் கோடிங்கு. நம்ம வந்து வைப் பண்ணிக்கிட்டு அதை ஆனால் இந்த டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் படிச்சுங்க. உங்களுக்கு ஏஐ மேலே ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. அது தப்பே பண்ணாது, நானே கரெக்டாக தான் பண்ணும் அப்படின்னா விட்டுடலாம். ஸோ இல்லை ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதில் வந்து இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் எல்லாமே வரும். ஸோ இது வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் தெரிஞ்சவங்க
இதை வந்து கிளியராக இப்போ இது ஒரு பக் வந்துடுச்சுன்னா நம்மளால் கிளியர் பண்ணுறதுக்கு அதோட ஃபுல் ஸ்டாக்கோட ஐடியா இருக்கணும். ஓகேங்களா? அதாவது ஒரு எக்ஸ்பர்ட் அளவுக்கு தெரியுதுனாலும் ஒரு பேசிக் லெவலாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லைனா என்ன ஆகும்னா இந்த ஏஐ வந்து ஒரு லெவல் தான் ஒர்க் ஆகும். இது பக் வந்துருச்சுன்னா அதுக்கு சால்வ் பண்ண நம்ம எங்கே பக் வந்து முதல்ல நம்ம கண்டுபிடிக்கிறதாவது நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும், பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த ஐடியா இருந்தால் தான் பேசிக்ஸை வச்சு நம்ம இந்த இடத்துல தான் பக்கு இதை சால்வ் பண்ணுன்னு ஏஐகிட்ட சொல்கிறதுக்காக நமக்கு வேணும். ஸோ அந்த இடத்துல மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா திடீர்னு இந்த ப்ராடக்ட் பிரேக் ஆகுதுன்னா நமக்கு ஐடியா இருக்கணும், டீபக் பண்ணுறதுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கணுன்றது தான் பேசிக் நீடு. ஸோ அது இல்லாமல் கோடிங்கே இல்லாமல் இதை யூஸ் பண்ணுறதுல யூஸ்லெஸ் தான். ஓகேவா? கோடிங் தெரிஞ்சு அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு அது ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. இந்த இடத்துல பார்த்தோன்னா ஓகே ஸ்கிரிப்ட்ஸு டிபி என்னென்ன வேணும்னு க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ ஃபுல்லாகவே அது என்னென்ன வேணுன்ற ரிக்குயர்மெண்ட்ஸை தான் க்ரியேட் பண்ணிட்டுருக்கு. இந்த டிஎஸ்எஸ் இது எல்லாமே பார்த்தோன்னா டெஸ்ட் கேசஸ் எழுதிட்டுருக்கு. அந்த மாதிரி அந்த ஃபைல்ஸ் தான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. இப்போதைக்கு என்னென்ன வேணுன்றது தான் ரெடி பண்ணி ஓகே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே டைப் ஸ்கிரிப்டில் எழுதிட்டுருக்கு. ஸோ ஓகே எல்லாமே எழுதிருச்சு. ஸோ இந்தமாதிரி லாகின் ஹேண்ட்லர் எல்லாமே ஏபிஎன் ஆப்பு. ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணும் இண்டெக்ஸு இந்த மாதிரி ஃபுல்லாகவே அது எழுதிடும். ஸோ அந்த மாதிரி என்ன வேர்ஷன்ஸ் நமக்கு வேணும். நோட் ஜேஎஸில் பார்த்தோன்னா 18க்கு மேலே இருக்கணுமா, என்பிஎம் வேர்ஷன்ஸு, டாக்கர் வேர்ஷனு, டாக்கர் என்ன யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ வேர்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு என்ன, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துரும். ஸோ அதுவே இதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன். அதாவது இது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் என்ன பண்ணணுன்றதை கொடுத்துருக்கு. அதையுமே நம்ம இதுவே ஸ்டார்ட் பண்ண சொல்லிடலாம். ஏஐக்கிட்டே சொன்னோன்னா அதுவே ஸ்டார்ட் பண்ணிவிடும். எல்லாமே அதுவே பண்ணிவிடும் இந்த இடத்துல. ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சரு. சோர்ஸ் கோட் இப்படி தான் இருக்க போகுது. இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் கோடு. ஸோ இப்படி தான் செட்டப் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இருக்குது. ஸோ கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து டெப்ளாய்மெண்ட்டுக்கு. ஸோ டாக்கர் வச்சு பண்ணி எப்படி யூஸ் பண்ண போகிறோம், டேட்டா பேஸோட இது ஸ்ட்ரக்சரு. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக அது க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இப்போ கோட் ஃபுல்லாக வந்துருச்சுன்னா உங்களுக்கு கோடிங்கில் நாலேஜ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இப்போ கோட் நம்மக்கிட்ட இருக்குது, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் ரன் பண்ணணுன்ட்டு நமக்கே தெரிஞ்சிடும். ஸோ அது கொடுத்துருக்கீங்க, அதை ஃபாலோ பண்ணாலே போதும். கோடிங் தெரியாதவங்க கூட அவங்க கொடுத்துக்கிறத காப்பி பண்ணி இங்கே போட்டாலே அவங்களும் ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ண மாதிரி தான். ஸோ அவ்வளோதான் கோடிங்கே. இப்போது ஏஐ வந்தனால இன்னும் பெட்டராகவே இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகணும், ஆல்ரெடி கோடிங்கில் நல்ல நாலேஜ் இருக்கவங்களுக்கு இது டைம் சேவிங்காக இருக்கும். இப்போ நமக்கு கிட்டத்தட்ட 3 மந்த் டாஸ்க்கு 3 மந்த் 10 பேர் பண்ண வேண்டிய வேலையை ஒரே ஏஐ ஏஜென்ட் வந்து முடிச்சு வருது நமக்கு. ஸோ கான்ஃபிகரேஷன்ஸ் ஃபைல்ஸ்லாம் என்னென்ன பண்ணியிருக்கோம், என்ன லைன் எது எதுக்கு அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸும் கொடுத்துரும். ஸோ டீபக் பண்ணணுன்னா முதல்ல இந்த ஃபைல்ஸ் எல்லாமே ரீட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நமக்கு டீபக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபைல்ஸ் தானே சும்மா விடாமல் என்னென்ன ஃபைல் எது எதுக்கு அப்படின்ற மொத்த எக்ஸ்ப்ளனேஷன் அது கொடுத்துரும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா நாளைக்கு ஃபெயில் ஆகிறப்போ இந்த லைனில் தான் ஃபெயில் ஆக போகுது அப்படின்றத நம்ம பண்ணிக்கலாம். ஸோ டீபக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கோடிங் தெரியாதவங்க கூட நம்ம ஈஸியாக இதை வச்சே கோடிங் கற்றுக்கலாம். ஸோ அது பில்ட் பண்ணிருச்சா, ஓகே இப்படி தான் கோடிங் ஸ்ட்ரக்சர் இருக்கணும், இப்படி தான் பில்ட் பண்ணுறாங்க. ஒரு ஏஐ பில்ட் பண்ணதே நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். கரெக்டாக? அப்போது இப்படி தான் பில்ட் பண்ணணும், இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸும் நம்ம எதாவது கற்றுக்கலாம். ஸோ ஃப்ரெஷர்ஸுமே இதை வச்சுமே ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ இப்போ அதில் என்னென்ன முடிச்சிருக்கு, ஸோ இதில் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் முடிச்சு கம்ப்ளீட் என்னென்ன முடிச்சிருக்கு, ரெடி ஃபார் டீம் டெவலப்மெண்ட்னா என்னென்ன டாஸ்க் முடிச்சிருக்கோம் அப்படின்றது மொத்தமாக வந்துடும். ஸோ டாஸ்க் வந்து 1 2 3 முடிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி என்னென்ன முடிச்சிருக்கு, நமக்கு என்னென்ன முடிக்கணும்னு தெரியும்ல, அந்த டாஸ்க் நம்ம தான் கொடுத்தோன்னா என்னென்ன முடிக்கணுன்றது தெரியும். ஸோ மற்ற டாஸ்க்கு பண்ணுறதுக்கு அது அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் முடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது.
ஸோ இப்போ வந்து அது முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கண்டினியூ ஃபார் அதர் டாஸ்க்ஸ் அண்ட் கன்சிடர் பில்டிங் client also. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா அது டிஎஸ்எஸ்னால் அதுதான் இது ஓப்பன் பண்ணிடுச்சு, ரியாக்ட் இப்போ பண்ண ஆரம்பிச்சிச்சு டைப் ஸ்கிரிப்ட் வச்சு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் கோடுமே இப்போது ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஸோ ரியாக்டை வச்சு ஃப்ரண்ட் எண்டுக்குமே அது பில்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ ஃப்ரண்ட் எண்ட் முடிச்சிச்சு, பேக் எண்டுக்கு டிபி முடிச்சிருச்சு, இதுமாதிரி மிடில் வேரும் முடிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபுல் அப்ளிகேஷனுமே அது பண்ணிடும். மிடில் வேரும் இங்கே இருக்குது. ஸோ மிடில் வேருக்கு பேக் எண்டுக்கான தேவையான லாஜிக்கும் எழுதிடும். ஸோ மொத்தமாகவே கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துரும். ஸோ இது வந்து இது வந்து டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ நம்ம மற்ற வருஷம் எதாவது பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதான் நம்மளோட மொத்த டைம் எஃபிஷியன்சியாக அது முடிச்சு கொடுத்தோம். இதை ஒரு டெவலப்பராக பில்ட் பண்ணியிருந்தோன்னா டைம் எடுக்கும். 1 மந்த்தாவது அட்லீஸ்ட் இருக்கும், 2 மந்த்ஸாவது ஆகும். ஒருத்தராக டெவலப் பண்ண வச்சு 3 மந்த்ஸ் அந்த மாதிரி ஆகும். ஸோ மொத்த டைமும் சேவிங் பண்ணிடலாம் இந்த இடத்துல. ஸோ ஃபுல் கைட்லைன்ஸ் கொடுத்துரும். ஸோ இதெல்லாம் ஃபியூச்சர் ஒர்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. டேட்டாபேஸ் ஒன்லி இந்த மாதிரி டிபி ஆல்ரெடி சப்போர்ட்ஸ் பண்ணிட்டோம். ஃபால் பேக் பண்ணுறது, ட்ரான்சாக்ஷன் செட் பண்ணுறது, சிஐசிடி பப்ளிக் வச்சு டெஸ்டிங் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அட்வான்ஸ். ஓகேவா? டெவலப்மெண்ட்டோட அடுத்த அட்வான்ஸ். இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக் டெஸ்டிங்லாம் முடிச்சிடணும். ப்ராடக்ட் மேலே பேசிக்காக ஒர்க் ஆகுதா, ப்ராடக்டோட கோர் ஃபீச்சர்ஸ்லாம் ஒர்க் ஆகுதுன்னா தான் இந்த இதெல்லாம் அடாப்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வேணும்னா அடுத்து கண்டினியூ பண்ண சொன்னால் அடுத்து கண்டினியூ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஃபுல் அப்ளிகேஷன் அது பண்ணி கொடுத்துரும். ஸோ இமெயில் நோட்டிஃபிகேஷன் அலர்ட்ஸ் வந்து இமெயிலாகவே போயிடும். அந்த இதுவுமே பண்ணி கொடுத்துரும். ஸோ இதெல்லாமே அட்வான்ஸாக யோசிக்கிறது. முதல்ல இப்போது பேசிக் கோர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஒர்க்காக தான் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கொடுங்க. இப்போ இது கொடுக்க வேணாம்னு சொல்லலை. பேசிக்காக முதல்ல வெப்சைட் ஸ்டார்ட் ஆகுதா, ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டும் கனெக்ட் ஆகிடுச்சா, கரெக்டாக தான் எல்லாம் ஒர்க் ஆகுதுன்னா எல்லா டெஸ்டிங்கும் முடிச்சுட்டு இதை கண்டினியூ பண்ணுன்னு சொன்னீங்கன்னா அது கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் லைன் பை லைனாகவே கொடுத்துரும். நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்றத. ஸோ டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுக்கணும். டிபெண்டன்சிஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ரன் பண்ணுறது எப்படி ரன் பண்ணணும் அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸும் கொடுத்துரும். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் எப்படி ரன் பண்ணணும், பேக் எண்ட் எப்படி ரன் பண்ணணும் எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் யூஆர்எல்க்கு இதுக்கு போகணும், பேக் எண்ட் இதுக்கு போகணும். யூஸ் லாகின் டெமோ மெத்தட் கொடுத்தா, டெமோ டோக்கன் கொடுத்தா டெமோ லாகின் ஆகிடும். அந்த மாதிரி சொல்லுது. ஸோ மொத்தமாக முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி கோடிங் பண்ணியிருந்தவங்களுக்கு இது ஈஸியாக என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஸோ மேபி நீங்கள் இதோட ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது கோட் கிடச்சிருச்சு, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம மேனுவலாக ஸ்டெப் பண்ணி. ஸோ இப்போ கோடிங்கே எனக்கு தெரியல அப்படின்றவங்களுக்கு நான் இப்போ ஒரு கமெண்ட் சொல்கிறேன். அதை போட்டால் அதுவே இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது இன்னும் ரன் ஆகிட்டு இருக்கு. முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த கமெண்ட் மட்டும் போட்டால் போதும். ஸ்டார்ட் தி client and server backend server அப்படின்னு கொடுத்தா